சார் ஜனநாயகன் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? நாளே 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 சார் சொல்லுங்க சார், ஜனநாயகன் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? நாளே 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 இங்க மனசு வருத்தத்துக்கு உனக்கு சிரிப்பு போடாங்கடி வந்துருச்சு. எப்படா ஜனநாயகன் படம் வரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பொங்கலுக்கே வர வேண்டிய படம் இன்னும் வரல. 2 மாசம் ஆயிடுச்சு. நேரம் ஓடிடிலே பார்த்துருக்கணும், இன்னும் திரையில கூட பார்க்கல. நம்ம அரு மச பண்ணுகின்ற நானே. ஸோ ஏன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூனால ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமலே இருக்குது. அண்ட் பல சூழ்நிலையை கடந்து பல போராட்டங்கள் கழிச்சு இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ போன வாரம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஒரு வழியாக ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் குரூப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அன்னைக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. என்ன கான்செப்ட்? தாத்தா இறந்துட்டாங்களா? என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? நாளைக்கு இன்னைக்கு இறந்தாடா? இல்ல சார், நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு சென்சார் சர்டிஃபிகேட்காக ஜனநாயகன் போகுது. திரும்ப இந்த கமிட்டி ஃபார்ம் ஆகுது. அண்ட் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போட வாய்ப்பு இருக்கதா பேசிக்கிட்டு இருக்காங்க. மே 4 எலெக்ஷன் ரிசல்ட், மே 7 ஜனநாயகன் வெளியீடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வெல், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மே 4ஆம் தேதி அப்படி அந்த சம்பவமே தெரிஞ்சிடும் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 எலெக்ஷன் டேட் அண்ட் ஏப்ரல் 20 சங்கீதா அணி டிவர்ஸ் கேஸ் அதுவும் நடக்க போகுது. அண்ட் இப்படி சுற்றி பல பிரச்சனைகளோட கையாண்டுகிட்டு இருக்க தளபதி இந்த எலெக்ஷன் எப்படி சந்திக்க போகிறார், எப்படி பிரச்சாரம் போக போகிறார், ஏன்னா நிறைய குளறுபடிக்கு நடுவில் தளபதி இதெல்லாம் எப்படி சர்வே பண்ண போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்டா அவன் எலெக்ஷன்ல என்ன பேச போறாரு தளபதி, என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்துட்டா, நீ இப்போ படத்தை தூக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஜய் ஃபேனா எல்லாருக்கும் மனசில் ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா தளபதியோட கடைசி படம் அது. ஸோ அந்த படத்தை ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பார்க்குறது, இந்த 1000 கோடி அவ்வளோ பல கனவுகளோட இருந்த நம்மளுக்கு இது ஒரு கடைசி படம் அப்படிங்கும்போது ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை நம்ம பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜனநாயகன் படத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அப்படி இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியில் நாளை அப்படிங்கிற ஒரு மீம் தான் நம்மளுக்கு மிச்சமாக கிடச்சிது. அண்ட் வெல், இப்போ ஃபைனலாக நாளைக்கு சென்சார் ஆயிடுச்சுன்னா நம்ம மே 7ஆம் தேதி படம் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த கரூர் இஷ்யூனால நேற்று பார்த்தீங்கன்னா தளபதி டெல்லி போயிருந்தாங்க சிபிஐ விசாரணைக்காக. நிறைய பேர் அந்த கட்சி கூட்டணி இந்த கட்சி கூட்டணி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. நாளைக்கு சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூலாம் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா, ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இவர் அந்த கட்சிக்கு போறாரு இந்த கட்சிக்கு போறாருன்னு. ஒரு வேளை படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இவங்க அந்த கட்சி தான்ப்பா அப்படின்னு சொல்லி குத்தினாலும் குத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வச்சு இந்த மூவி என்டர்டைன்மெண்ட், சினிமா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனநாயகன் ரிலீஸ் மே 7ஆம் தேதி வருது. அந்த படம் எப்படி இருக்க போகுது, தளபதியோட கடைசி படம், கடைசி சாங்ஸ், கடைசி மாஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாமே பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் நிறைய கட்ஸ் இருக்கதாகவும் சொல்லியிருந்தாங்க, நிறைய அரசியல் வசனங்கள் பேசியிருந்ததால். ஸோ தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு வேளை தளபதி அரசியலுக்கு வரலனாலும் அவர் இந்த மாதிரி நிறைய பேசியிருந்தா அதில் நிறைய கட்சி இருக்கதா செய்யும். ஸோ இப்போ சொல்லவே வேண்டாம், கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல கண்டிப்பாக கட்சி இருக்கதா செய்யும். நிறைய இடத்துல நிறைய, அதாவது ப்ரொடியூசர் சைட்லேருந்து, இந்த தேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் சைட்லேருந்து நிறைய பிரச்சனை, அண்ட் ஓடிடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் நடுவில் பார்த்துருப்போம். அண்ட் பார்ப்போம், அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாளைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் மட்டும் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா மே 7ஆம் தேதி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஜனநாயகன் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம். அண்ட் வெல், படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் எல்லாருமே ஹைப்பாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். தளபதியோட கடைசி படம் வர, அண்ட் இந்த பக்கம் அவரோட அரசியல் பயணத்திற்கான ஒரு முதல் அடியும் எடுத்து வைக்க போகிறாரு. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.